Alhamdulillah Rabbil Alameen. Wassalatu wassalamu ala sayyidil mursaleen wa ala alihi wa ashabihi at-tahirin wal muslimina wal mu'minina kullihim ajma'in. Amma ba'd, faqad qala Allah tabaraka wa ta'ala fi kalamihi al-aziz wal furqanil majid ba'da a'udhu billahi minash shaitanir rajim. Bismillahirrahmanirrahim. Kullu nafsin dha'iqatul maut wa innama tuwaffawna ujurakum yawmal qiyamah. Wa qala Rasulullah sallallahu alayhi wa sallam, taraktu fikum amrayn lan tadillu ma tamassaktum bihima kitaballah wa sunnata Rasulillah sallallahu alayhi wa sallam. புகழும் புகழ்ச்சியுமே கொல்லவனாகி அல்லாஹ்விற்கு உரித்தாகட்டுமாக. எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வாழ்வை அடிப்படையில்லாது பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், உலமாக்கள், உம்மத்தினுடைய முஹத்திஸீன்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. என்று கூறி என் உரையை ஆரம்பம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சங்கை குறித்தான் அல்லாஹ்வின் அடியார்களே, உலகத்தில் எல்லா விஷயத்திற்கும் ஆரம்பம் இருப்பதை போல எல்லா விஷயத்திற்கும் ஒரு முடிவு என்று இருக்கிறது. ஒரு தாவரம் முளைக்கிறது என்று சொன்னால் அது ஒரு காலம் வாழ்ந்த பிறகு அது வீழ்வது, மடிவது என்பது யதார்த்தம். ஒரு காயாக இருக்கின்ற பழம் அது பழமாக மாறி பயன்படுத்தாமல் இருக்கப்பட்டால் அது முத்தி போன பிறகு கெட்டு போகுவது இறைவனுடைய யதார்த்தத்துல ஒண்ணு. அதுபோல உலகத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த படைப்புகள் எல்லாம் படைத்திருக்கிறானோ, உயிருள்ள படைப்பு, உயிரற்ற படைப்பு, உயிரற்ற படைப்பு கற்களை போன்று, உயிருள்ள படைப்பு ஜீவராசிகளை போல, எல்லா படைப்புகளுக்கும் ஆரம்பம் இருப்பதை போல அனைத்து படைப்புகளுக்கும் ஒரு முடிவுகள் இருக்கின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்வான், குல்லு நஃப்ஸின் ذائقத்துல் மௌத், ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீர வேண்டும். மரணம் என்பது என்னன்னா, இந்த உலக வாழ்க்கையினுடைய இறுதி, மறுமை வாழ்க்கையுடைய ஆரம்பம். இந்த உலக வாழ்க்கை தான் முடியுது, ஆனா மரணம் தான் மறுமை வாழ்க்கையினுடைய முதல் படி, அதான் டோர். அதுல நுழையாம மறுமைக்கு போக முடியாது. ஆனா உலகத்துடைய வாழ்க்கையில அது கடைசி. அதனால ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீர வேண்டும், யாராக இருந்தாலும் சரி, இன்க்ளூடிங் நபியா இருந்தாலும் சரி. வமா முஹம்மதுன் இல்லா ரசூல் கத் ஹலத் மின் கப்லிஹி ருசுல் அஃப இன் மாத, அது முஹம்மது ரசூலுல்லாஹுவாக இருந்தாலுமே கூட அவருக்கும் மரணம் உண்டு. ஏன்? எல்லா ஜீவராசிகளுடைய உயிரை கைப்பற்றக்கூடிய இஸ்ராயில் அவருக்கும் மரணம் உண்டு. அருமையான பெருமக்களே, ஆனால் மரணம் எப்ப வரும் யாருக்காவது தெரியுமா? எப்ப வேணா வரலாம். ஒரு காலத்திலேயாவது அனுமானிக்கலாம், 60க்கு பின்னால வரும், 70க்கு பின்னால வரும், சரி அவரதான் மௌத்தை நோக்கி போறாருன்னு சொல்லலாம். இன்னைக்கெல்லாம் எப்படின்னா, நடந்துட்டு இருக்கிறவரு மயக்கம் போட்டாரு, மௌத்தாயிட்டாரு. நல்லா ஓடிட்டு இருந்த ஒரு வாலிபன் ஜிம்ல பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாரு, மௌத்தாயிட்டாரு. யாருடைய உடலை ஆரோக்கியம் என்று சொல்லுகிறோமோ, யாருக்கு எந்த பிரச்சனை இல்லை என்று சொல்லுகிறோமோ அவர்களுக்கு மரணம் வருகின்றது. அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவா சொல்றான், வமா தத்ரி நஃப்ஸுன் பிஐ அரதின் தமூத், எந்த ஆன்மாவுக்கும் தெரியாது எந்த இடத்தில் மரணிப்போம் என்று. காய்கறி வாங்கிட்டு வரலாம், பர்ச்சேஸ் பண்ண வெளியே போனாரு, போனவர் 10 நிமிஷத்துல ஜனாசா வீட்டுக்கு வராரு. இவ்வளவுதான் வாழ்க்கை. வாழ்க்கையினுடைய யதார்த்தம் அவ்வளவுதான். அருமையான அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் போது சொல்லுவான், மரணம் எவ்வளவு தெளிவானதுன்னா, வந்துட்டா நாம அதுக்கு கொஞ்ச நேரம்
விட்டுருங்களேன், சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்துடுறோமே, அப்படி சொல்ல முடியாது. பயணத்துல போயிட்டு இருக்கோங்க, நான் ஊருக்கு போயிருவேன், ஊருக்கு போன பின்னால மனைவி மக்களோடு இருப்பேன், அப்போதுமே உயிரை வாங்கிட்டு போயிடும் முடியுமா? தண்ணி குடிச்சிட்டு இருக்கிறாரு, பாதி தண்ணி உள்ள போயிருச்சு, நீ தண்ணி உள்ள போகல, மௌத்தாயிட்டாரு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ல, ஃபைதா ஜாஅத்துஹும் ஃபைதா ஜா அஜலுஹும் லா யஸ்தக்ஹிரூன ஸாஅத்தன், அவங்க நேரம் வந்துட்டா அணு அளவு கூட அல்லாஹ் பிற்படுத்த மாட்டான். இவ்வளவுதான் வாயில அரிசி போகணும் முடிவாயிட்டா அதுக்கு பின்னால் ஒரு பருக்கு கூட வாய்க்குள்ள போகாது. அருமையான அல்லாஹ்வினடியார்களே, மரணம் உறுதி, எப்பொழுது வரும் என்று தெரியாது, வந்துவிட்டால் பிற்படுத்தப்படாது. எனவே இந்த விஷயத்தை உள்ளத்திலே ஏற்றுவதன் மூலமாக மட்டும்தான் ஒரு அடியானுடைய வாழ்வில் எந்த நேரத்திலும் விழிப்புணர்வோடு செயல்பட முடியும். பொதுவா மரணத்துடைய நேரம் எப்படி இருக்கும் அப்படின்னா, சில நேரம் நமக்கு தெரியாது ஒரு நோயாளியா இருக்கிறாரா, இல்ல பொழைச்சுக்குவாரா, இல்ல பொழைக்க மாட்டாரான்னு தெரியாது. அருமையான அல்லாஹ்வினடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்கள்ல நமக்கு ஒரு அழகான விளக்கம் சொல்றாங்க. மௌத்துடைய நேரம் என்று இருக்குமையானால் அவர்களுடைய பார்வைகள் நிலை கொத்தி இருக்கும். இது ஆக்சிடென்டா மௌத்தா போனார், எரிஞ்சு மௌத்தா போனார்னா கணக்கு வேற. ஒருத்தர் படுத்த படுக்கையா இருக்கிறாரு, உடம்பு சரியில்லாம இருக்கிறாருன்னா அவர் மௌத்தாக போகிறார் என்பதற்கு அடையாளம் என்னன்னு பார்வை நிலை கொத்தி போயிடும். என்ன அர்த்தம்? ஒரே இடத்திலேயே அந்த பார்வை எங்க திசை திரும்பாது, மூச்சு வாங்கிட்டு இருக்கும், சாப்பாடு உள்ள போகும், எல்லாம் நடக்கும். ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ ஸலமா ரலியல்லாஹு அன்ஹு உடம்பு சரியில்லாத நேரத்துல போறாங்க. ரிவாயத்துகள் அவங்க பார்வை வருது, ஷஹஸ பஸருஹு, அபூ ஸலமாவுடைய பார்வை நிலை கொத்திருந்தது, மறுமையை நோக்கி பார்வை தயாராயிரும். அதனால யாருடைய பார்வை நிலை கொத்தி இருக்கின்றதோ அவர் மௌத்தாக போகிறார் என்பதின் அடையாளம். இது ரிவாயத்துகள் இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்யறாங்க. இப்ப யாருடைய உயிர் யார் கைப்பற்றப்படும்? எல்லாருக்கும் ஒரே மாதிரி தானா? இவர் உலகத்துல எவ்வளவு அநியாயம் பண்ணாருங்க, அவருக்கு ஒரே மாதிரி தான். இவர் எந்நேரம் அல்லாஹ்வுடைய பயத்தோடு வாழ்ந்தார், அவருக்கு ஒரு மாதிரியா? நிச்சயமாக இல்லை. ஹதீஸில் உள்ள தெளிவான நமக்கு வழிகாட்டுதல் சொல்லப்படுகின்றது, மரணம் ஒரு மனிதனுடைய மறுமை வாழ்வின் பிரதிபலிப்பின் முதல் அடையாளம். அதனால மறுமை எப்படி இருக்குன்றத மௌத்தாகமோ தெரிஞ்சுக்கலாம். மௌத்தாகம் அல்லாஹ் கண்ணில் காட்டிடுவான். ஒரு முஸ்லிமான அடியான் அல்லாஹ்வுக்கு பிடிச்சமான வாழ்க்கை வாழ்ந்தவர், உள்ளத்தை கட்டுப்படுத்தி அல்லாஹ்வுக்கு பிடித்தமான அல்லாஹ்வுடைய பயத்தோடு ஹலாலை மட்டுமே செய்து ஹராமை ஒதுக்கி அல்லாஹ்வுடைய பயந்து ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்வை பின்பற்றி வாழ்ந்த ஒருவர், அவருடைய மரண நேரம் எப்படி இருக்கும் தெரியுமா? ஹதீஸ்கள்ல வர்ணிச்சு சொல்லப்படக்கூடிய வார்த்தை, சாலிஹான நல்ல மலக்குகள் வருகை தருவார்கள் வானத்திலிருந்து. எப்படி வருவாங்க? ரொம்ப அழகான தோற்றத்துல வெள்ளை ஆடைகளோடு வருவாங்க, ரொம்ப அழகாக இருப்பாங்க, பார்க்கும்போது கண்கள் இருக்கும்படியாக. அடுத்து என்ன செய்வாங்க? மத்தல் பசர், அவருடைய பார்வைக்கு நேரம் அமர்ந்துக்குவாங்க. தெரிஞ்சுவாரு நம்முடைய நேரம் வந்துருச்சு. இப்ப மலக்குகள் வந்துருவாங்க. அடுத்து மலக்குல் மௌத் இஸ்ராயில் வருவாரு. எப்படி வருவாரு? வரக்கூடிய மலக்குகள் சும்மா வரமாட்டாங்க. நம்ம அப்படித்தான வீட்டுக்கு போகும்போது என்ன வெறுங்கை வீசிட்டு வந்திருக்கிறீங்க, வெறுங்கையா வரமாட்டாங்க. சொர்க்கத்தினுடைய கஃன் துணி கொண்டு வருவாங்க. ரிவாயத்துகள் இன்னொன்னு வருது, சொர்க்கத்தினுடைய நறுமணங்களை கொண்டு வருவார்கள். அவர் கஃன் போட்டு அந்த உயிரை, ஆன்மாவை அந்த சொர்க்கத்தின் நறுமணத்தோடு கலந்து அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நசீபாக்குவானாக. அப்படி வரவேற்க கொண்டு வருவாங்க. இப்ப எல்லாம் வந்தாச்சு. முக்கியமான ஆள் யாரு? இஸ்ராயில் வரணும். அவர் வருவாரு, உயிரை வாங்கக்கூடிய மலக்கு. வந்தோன்னு தடால் புடால்லாம் இல்ல, தலைமாட்டில் உட்காருவாரு. உட்கார்ந்து சொல்லுவாரு, பயப்படாத, அபஷிர் பி ரிதல்லாஹ், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை கொண்டு சுபச்செய்தி போட்டுக்கொள், அல்லாஹ் உன்னை பொருந்திக்கிட்டான், கவலைப்படாத. எங்கேயோ போறோம், கவலைப்படாத. உலகத்தில் 1000 கஷ்டங்களை சகித்து வாழ்ந்திருந்தாலும், விமர்சனங்கள், ஏற்று பேச்சுக்கள் எல்லாம் சகித்து வாழ்ந்திருந்தாலும், வாழ்க்கை ஃபுல்லா கஷ்டங்க அப்படின்னு வாழ்ந்திருந்தாலும், இந்த ஒரே ஒரு வார்த்தை போதும் கடந்த காலம் அத்தனை மறக்கடிக்க செய்துவிடும். சுபச்செய்தி, அபுஷிரி. அடுத்த ஆன்மாக்கு சொல்லப்படும், இதோ பார், இதான் நீ சொர்க்கத்திலே இருக்கக்கூடிய இடம், கண்ணு காட்டப்படும். அதை பார்த்த உடனே ஆன்மாக்கு குஷி வந்துடும். இதுக்கு மேல நாமே அந்த நாசமா உலகத்துல இருக்கணும், போலாவா? இதுக்கு மேல இங்க கஷ்டப்படணுமா? நினைச்சதெல்லாம் நடக்கல, தொட்டதெல்லாம் உருப்படல, வாழ்க்கை ஃபுல்லா கஷ்டையே. முஃமினாக வாழ்ந்தால் கஷ்டம் வரத்தான் செய்யும். எப்போதைக்கு வரும்? மௌத்தூரிக்கு வரும். அந்த மௌத்துக்கு பின்னால ஒண்ணுமே கிடையாது. அப்ப சொர்க்கத்தில் நீ எங்கே இருக்க போகிறாய் என்ற இடத்தை பார்த்தவுடன்
அந்த ரூஹ், அந்த ஆன்மா மனிதனுடைய உடலை விட்டு வெளியே வர ஆரம்பிக்கும். இப்ப நாயத்தல்லா குர்ஆன்ல சொல்றா பாருங்க, யா அய்யத்துஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா, ஓ அமைதி பெற்ற ஆன்மாவே, வாழ்க்கை முழுக்க அடக்கி கொண்டு அல்லாஹ்வுக்காக வாழ்ந்த ஆன்மாவே, இர்ஜிஇ இலா ரப்பிகி ராதியத்தம் மரதியா, வா அல்லாஹ்ட்ட போகலாம் என்று சொல்லி கண்ணியத்தோடு அந்த ஆன்மா எடுக்கப்பட்டு மலக்குகள் புடைசூழ அல்லாஹ்விடத்தில் கொண்டு செல்லப்படும். இதே வாழும் போது உருப்படாதவனா வாழ்ந்திருந்தா வீட்டுக்கும் உபயோகம் இல்லை, தான் வாழ்க்கைக்கு உபயோகம் இல்லை, அல்லாஹ்வுக்கு பிடிச்ச மாதிரி வாழல, அல்லாஹ்வை கோபப்படுத்தி ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்துகளை உடைச்சி மார்க்கத்துக்கும் தனக்கும் எந்த சம்பந்தம் இல்லாமல் வாழக்கூடிய ஒருவன், அவனும் இவரும் சமம் அல்ல. அவருடைய ரூஹ் எப்படி கைப்பற்றப்படும்? அதே மலக்குகள் வருவார்கள், வெள்ளை ஆடைகளோடு இல்ல, அவர்கள் வேதனைக்கு உரித்தான மலக்குகள். வேதனைக்கு உரித்தான மலக்குகள் கடுமையான கரும் தோற்றத்தோடு பார்ப்பதற்கு விகாரமாக பயங்கரமாக வருவார்கள். புரிந்து கொள்வான் தன்னுடைய துர்பாக்கிய காலம் ஆரம்பித்து விட்டது என்று. வந்து முன்னாடி உட்கார்ந்துருவாங்க. நரகத்தினுடைய கஃன் துணி கொண்டு வருவாங்க, நரகத்தினுடைய ஆடையை, நரகத்தினுடைய அருவருப்பான வாடைகளை கொண்டு வருவாங்க. எதற்காக? இந்த 60 வருஷம் தான் உனக்கு பெருசா தெரிஞ்சிச்சு வாழ்க்கையில. இந்த 60 வருஷ வாழ்க்கைக்கு தான் எல்லாம் ஹராம் பண்ண, எவ்வளவு கோடி ரூபாய் சேர்த்த, எவ்வளவு சொத்துக்கள் சேர்த்த, ஆனா 6000 வருட கோடி வாழ்க்கை உனக்கு பெருசா தெரியல. அதனால உனக்கு நரகத்துடைய ஆடை, கஃன் துணி எல்லாம் வந்துருவாங்க. இப்ப இஸ்ராயில் வருவாரு. இஸ்ராயில் வந்து தலைமாட்டில் உட்காருவாரு, சொல்லுவாரு, அபுஷிரி பிஸஹத்தில்லா, ஓ துர்பாக்கிய ஆன்மாவே, அல்லாஹ்வுடைய கோபத்தை கொண்டு சுப செய்தி பெற்றுக்கொள். இன்றைய நாள் அல்லாஹ் ஒன்று கடுமையான கோபத்தில் இருக்கிறான். அந்த ரூஹ் உடல்ல போய் எல்லா இடத்துல ஒளிஞ்சு கொள்ளும், கடும் வேதனை அதிகமாகும். கிதாபுகள் இமாம்கள் எழுதக்கூடிய வார்த்தை என்னன்னா, அழகான ஒரு காட்டன் துணியை ரோஜா முட்களில் போட்டு இழுத்தால் எவ்வளவு கோரமாக வெளியேறுமோ அந்த அளவுக்கு கோரமாக இழுக்கப்படும். ஏன்னா அந்த இஸ்ராயில் சொல்லுவார், இதோ நரகத்தில் இந்த இடத்தை பார்த்துக்கொள், இதான் நீ வாழக்கூடிய வாழ்க்கை. 60 வருஷ வாழ்க்கையில் அல்லாஹ்வுக்கு துரோகம் செய்தாய், 6000 கோடி வருஷம் கழிந்தாலும் மறையாத முடியாத ஒரு மறுமையை மறந்து விட்டாய். அதனால இன்றைய நாள் உனக்கு நஷ்டம்தான். சொல்லப்பட்ட பிறகு அவருடைய உயிர் ஆன்மா கடுமையாக இழுக்கப்பட்டு வேதனை செய்யப்பட்டு அவருடைய ஆன்மாவை கோரமாக கொண்டு செல்லப்படும் அல்லாஹ்விடத்திலே. கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, அப்ப நம்முடைய வாழ்வின் கடைசி நிலை எப்படி இருக்க வேண்டும் என்பதை நம்முடைய வாழ்வுதான் தீர்மானிக்குமே தவிர நம்முடைய காசு பணமோ நம்முடைய சொத்துக்களோ தீர்மானிக்காது. இந்த பங்களால வாழ்ந்தவங்க இந்த பங்களால வச்சு உயிர் போனா ஏசி ரூம்ல, அதெல்லாம் தெரியாது. மௌத்துடைய கடைசி நேரத்தில் உலகத்தின் காட்சிகள் மறைந்துவிடும், மறுமையின் காட்சிகள் கண்களில் தெரிய ஆரம்பித்து விடும். அதுதான் உண்மையான அடிப்படை யதார்த்த வாழ்க்கை. கண்ணியமான அல்லாஹ்வின் அடியார்களே, மௌத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுதெல்லாம் சையதுனா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு மிக கடுமையாக அழுகுவார்கள். கபரை பார்த்து விட்டால் கடுமையாக அழுகுவார்கள். கேட்கப்பட்டது, உஸ்மான் அவர்களே, நரகத்தை பற்றி சொர்க்கத்தை பற்றி சொன்னால் கூட இவ்வளவு அழுவதில்லை, மௌத்தை பற்றி கபரை பற்றி சொல்லப்பட்டால் இவ்வளவு அழுகிறீர்களே. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்களா, மௌத்து தான், கபரு தான் மறுமையுடைய வாழ்வின் முதல் படி. அது சரியாக இருந்து விட்டால் நாளை மறுமை சொர்க்கத்தின் பாதை வரைக்கும் எல்லாம் சரியாக இருந்து விடும். கபருடைய வாழ்வு, மௌத்துடைய நேரம் சரியாக இல்லை என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கை எல்லா படிகளும் துர்பாக்கியமாக மாறிவிடும். அல்லாஹ் நம் அனைவருக்கும் நல்ல மரணத்தை நசீபாக்குவானாக. நல்ல மரணத்தின் அடையாளம் என்ன? ஹதீஸ்கள்ல சில பட்டியல் போடப்படுது. இந்த நிலையில மௌத்தாக நாம் எல்லாம் ஆசைப்படணும். அப்படி சில ரிவாயத்துகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்காக விட்டுட்டு போனாங்க. நர்பாக்கியசாலியுடைய மரணம் ஒரு ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. முஆத் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத், இமாம் அபூ தாவூத் ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்றாங்க. மன் கான ஆகிர் கலாமிஹி மினத் துன்யா, யாருடைய வார்த்தை உலகத்துல கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதாக இருக்குமோ தஹலல் ஜன்னா, சொர்க்கத்துக்கு போயிடுவாரு. பேப்பர்ல எழுதி வச்சு பாக்கெட்ல வச்சுட்டோம்னா மௌத்தா மோது ஹார்ட் பேஷண்ட் டேப்லெட் சாப்பிடுற மாதிரி டக்குனு படிச்சிடலாம் இல்ல? கிடையவே கிடையாது. மௌத்துடைய நேரத்தில் வளரக்கூடிய களிமா மனனம் செய்வதன் மூலமாக வரக்கூடிய களிமா இல்ல. அந்த லா இலாஹ இல்லல்லாஹுவை பொருத்தத்தோடு அல்லாஹுவை பொருந்திக் கொள்ள செய்து வாழ்ந்திருந்தால் வரக்கூடிய வார்த்தை, சும்மா வராது.
அதனால நம்முடைய கடைசி வார்த்தை என்னவா இருக்கணும்னா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்வாக இருக்க வேண்டும். அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நசீபாக்குவானாக. அருமையான அல்லாஹ்வினுடையார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வழிகாட்டுதல் என்னன்னா, எதெல்லாம் உங்க வாழ்க்கையில் வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதற்காக அதிகமாக துஆ செய்யுங்கள். அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுகல் ஹுதா. நபி ஹிதாயத்தை தேடி பயணம் செஞ்சாங்க, அது கிடைப்பதற்கு துஆ செஞ்சாங்க. தக்வாவை தேடி பயணம் செய்தார்கள், அதற்கு துஆ செய்தார்கள். வாழ்வில் எது வேண்டுமோ அதை அல்லாஹ்ட்ட முதல்ல கேட்கணும். அதனால நாம இப்படி துஆ செய்யணும், யா அல்லாஹ் என்னுடைய கடைசி வார்த்தை அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் இருக்க வேண்டும். இன்னொரு ரிவாயத்தில ஒரு அற்புதமான ஒரு அடையாளத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மௌத்துல் முஃமினி பிஇர்கில் ஜபீன். அஹ்மத் நஸையில் வரக்கூடிய ரிவாயத். ஒரு முஃமினுடைய மரணம் அது எப்படி இருக்கும் என்று சொன்னால் பிஇர்கில் ஜபீன், அவருடைய நெற்றி கடுமையாக வேர்த்ததாக இருக்கும். மௌத் நேரத்தில் எப்படி இருக்கும்னா அந்த கடைசி நொடிகள் ரொம்ப கடுமையா வேர்க்கும். நம்ம ஆளுங்களை இப்படி வார்த்தை சொல்றது உண்டு, அங்க பாரு எப்படி வேர்க்குது பாரு, என்ன பாவம் செஞ்சாலும் தெரியல, அல்லாஹ் இப்படி சோதிக்கிறான். உங்களுக்கு ஜாஹிலியத்து எல்லாம் அறியாம ஹதீஸ் விளங்காதத்தனம். ஹதீஸ்ல வருது, எந்த முஃமின் அல்லாஹ் பிரியப்பட்ட ஒரு முஃமின் நர்பாக்கியசாலியுடைய மௌத் நேரம் நெற்றிகளில் அதிகமாக வேர்வை வரும். அந்த ஹதீஸ் எடுத்த கிளறி பார்க்கின்ற பொழுது, ஆய்வு செய்கின்ற பொழுது இமாம் எழுதக்கூடிய வார்த்தை, 2 காரணத்தினால மௌத்துடைய நேரத்துல அல்லாஹ்வுக்கு பிடிச்சமான ஒரு முஃமினுடைய நெற்றியில கடுமையாக வேர்க்கும். ஒண்ணு என்னன்னா, அவர் செஞ்ச பாவத்தை மௌத்துக்குள்ளார தண்டிச்சு மௌத்துக்கு பின்னால சந்தோஷமான வாழ்வு கொடுப்பதற்காக அந்த நேரத்தில் சக்கராத்துடைய வேதனை அல்லாஹ் அதிகப்படுத்துவான். அதனால சக்கராத்துடைய வேதனை அதிகமாகிறது கெட்டோர்களின் தீயோர்களின் அடையாளம் அல்ல. நம்ம நிறைய பேர் எல்லாம் பேசுறது, எங்க அந்த பாடி இழுத்துட்டு கிடந்துச்சுங்க கடைசி நேரத்துல, மௌத்து ரூஹே போலங்க, என்ன பாவம் பண்ணாலும் தெரியல. இல்ல, மௌத்துடைய நேரத்தில் யாருக்கு சக்கராத்துடைய வேதனை அதிகமாக இருந்து நெற்றிகள் வேர்வை அதிகமாகின்றதோ அது அந்த அடியானை அல்லாஹ் மன்னித்து உன் வாழ்வு மறுமையில் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்கு அல்லாஹ் செய்யக்கூடிய வேலை. நல்ல மௌத்து இது. உலமாக்கள் 2வது சொன்னாங்க, பாவலாம் மன்னிக்கப்பட்டிருச்சு வாழ்க்கையில, ஆனா கொஞ்சம் அந்தஸ்து உயர்த்தி விடலாம். மறுமையில இந்த ஸ்டேட்டஸ்ல அவர் இருப்பாரு, அல்லாஹ் முடிவு பண்ணி வச்சிருந்தான்னா மௌத்து நேரத்தை கஷ்டத்தை கொடுத்து அல்லாஹ்வுடைய அந்தஸ்தை சொர்க்கத்தில் உயர்த்துகிறான். அதற்காகவும் அல்லாஹ் மௌத்து நேரத்துல கஷ்டத்தை கொடுக்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொன்னாங்க, அஷத்துன் நாஸி பலாஅன் அல் அன்பியா, வாழ்க்கையில் அதிகமான சோதனை சந்தித்தவர்கள் நபிமார்கள். ஏன்? அல்லாஹ்வுக்கு எவ்வளவு பிடிக்குமோ அல்லாஹ் அவ்வளவு சோதிப்பான். அல்லாஹ்வுடைய நோக்கம் ஒண்ணுதான், மௌத்துக்கு பின்னால உன் வாழ்வு சிரமமாக இருக்கக்கூடாது, மௌத்துக்கு பின்னால நீ கேவலப்படக்கூடாது, மௌத்துக்கு பின்னால நீ தலைகுனிய கூடாது. உலகத்தில் நீ செய்த பாவத்திற்கு தண்டனை பெற்றுக்கொள், மறுமை வாழும் சந்தோஷமாக இருக்கணும். ஆனா அல்லாஹ் ஒருத்தர் வெறுத்துட்டான்னு வச்சுங்களேன், அல்லாஹ்க்கு ஒருத்தர் மேல கடுமையான கோபம் இருக்குதுன்னா அல்லாஹ் அப்படியே விட்டுருவான். உன்னால எவ்வளவு செய்ய முடியுமோ பாவம் செய், எவ்வளவு அநியாயம், எவ்வளவு அக்கிரமம், எவ்வளவு மோசடி, எவ்வளவு ஹராம், எவ்வளவு ஹராமான வருமானம், எவ்வளவு ஹராமான சாப்பாடு, எவ்வளவு பிதாத், எவ்வளவு அனாச்சாரமான காரியம் எல்லாம் செய்வாரு. எல்லா ஆபாசமா விட்டு இருக்கும், குடிபோதையில ஆரம்பிச்சு கஞ்சா வரைக்கும் எல்லாம் செய்வாரு. அல்லாஹ் விட்டுருவான். ஃபலா தஹ்ஸபன் அல்லாஹ் காஃபிலன் அம்மா யஅமலுல் ஸாலிமூன். ஏன்னா அல்லாஹ்வுக்கு ஒன்ன பிடிக்கல, உன்னை சுத்தப்படுத்தி தான் மௌத்தாகும், அல்லாஹ்வுக்கு தேவையில்லை. உனக்கான சுத்தப்படுத்தக்கூடிய இடம் மறுமையில் நரகம் தயாராக இருக்கின்றது. அல்லாஹ் அந்த கூட்டத்தை விட்டு அல்லாஹ் நம் மனிதனை பாதுகாப்பானாக. உலகில் எதை வேண்டுமானாலும் சகித்துக் கொள்ளலாம், கேவலம், துக்கம், துயரம், கஷ்டம், சிரமம், சோதனை, வஞ்சகம் எல்லாம் இங்க முடிஞ்சு போயிடும், டெம்பரரி. ஆனா மறுமையில் வந்துருச்சுன்னா அது பெர்மனண்டா மாறிடும். நல்ல மௌத்துடைய அடையாளத்துல இன்னொரு ரிவாயத்துகள்ல வரக்கூடிய செய்தி என்னன்னா, எந்த நபருடைய கடைசி நிலை அல்லாஹ் அவரை ஹைராக வைக்க வேண்டும் என்று நினைக்கிறானோ, நல்ல முறையில் வைக்க வேண்டும் என்று நினைக்கிறானோ, ஒரு அடியானுக்கு அல்லாஹ் நலவை நாடினால் இஸ்தஅமலஹு, மௌத்துடைய நேரத்தில் பயன்படுத்தி விடுவான். இதை சொன்னவனே சஹாபாக்களுக்கு புரியல. சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், பயன்படுத்துதல் என்றால் என்ன? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யுவஃபிகுஹு லிஅமலின் ஸாலிஹின் கப்லல் மௌத்தி, மௌத்தாறதுக்கு சில நிமிடங்களுக்கு முன்னால் அல்லாஹ் அவரை நற்காரியத்தில் நல்ல அமலில் ஈடுபடுத்துவான்.
தொழுதுட்டு இருந்தாருங்க, இப்பதான் மௌத்தாயிட்டாருங்க. பள்ளிவாசல இருந்து இப்ப வெளியே வந்தாரு, மௌத்தாயிட்டாருங்க. சஜிதால இருந்தாரு, மௌத்தாயிட்டாரு. நோம் வச்சிருந்தாரு, மௌத்தாயிட்டாரு. உம்ராக்கு போனாரு, மௌத்தாயிட்டாரு. ஹஜ்ஜுக்கு போனாரு, மௌத்தாயிட்டாரு. சுப்ஹானல்லாஹ். குர்ஆன் ஓதிட்டு இருந்தாருங்க, அப்படி மௌத்தாயிட்டாருங்க. இது போன்ற ஜனாசாக்கள் இருக்கிறது அல்லாஹ் கொடுக்கக்கூடிய உயர்ந்த பாக்கியங்கள்ல ஒன்று, நல்ல மௌத்துடைய அடையாளம். அதே போல ரிவாயத்தில் இன்னொரு செய்தி ஒன்று வருது. ஜும்மாவுடைய நாள் அல்லது ஜும்மாவுடைய இரவு. ஜும்மாவுடைய இரவுனா இன்னைக்கு இரவு இல்லை, ஜும்மாவுடைய இரவுனா வியாழக்கிழமை மகரீபுடைய பின்னால் இருக்கக்கூடிய அந்த இரவு, அதான் ஜும்மாவுடைய இரவுன்னு சொல்லுவோம். வியாழக்கிழமை மகரீபில இருந்து வெள்ளிக்கிழமை மகரீபுக்குள்ளார மாமின் முஸ்லிமின் யமூத் யௌமுல் ஜும்ஆத்தி அவ் லைலத்துல் ஜும்ஆ இல்லா வகாஹுல்லாஹு ஃபித்னத்துல் கபர். இந்த நாள்ல ஒருத்தர் மௌத்தாரார் அப்படின்னா அல்லாஹ்வுடைய கபரை வேதனை விட்டும் பாதுகாக்கிறான். வேதனை என்ன? கபருடைய நெருக்கடி, கபருடைய இருள், கபருடைய அதாப், கபருடைய கொடிய வேதனைகள் எல்லாத்துட்டும் அல்லாஹ் பாதுகாக்கிறான். இது நல்ல மௌத்துடைய அடையாளத்துல ஒண்ணு. ஆனா இன்னொன்னு இப்படியும் சொல்லிட முடியாது, அந்த நேரத்துல மௌத்தா போற எல்லாருமே ரொம்ப உத்தமம்னு சொல்ல முடியாது. 99% அப்படி இருக்கும். தற்கொலை பண்ணிட்டா வேணும்னு ஹதீஸ படிச்சாரு, இந்த நேரத்துல மௌத்தா போனா நேரம் கபரு வேதம் கிடைக்காது, தற்கொலை பண்ணிட்டாரு, சொர்க்கத்துக்கு போயிடுவாரா? போக மாட்டாரு. தன்னைத்தானே மாச்சிக்கிட்டாரு, வேணும்னு ஒரு டீஷர்ட்ல போய் குதிச்சிட்டாரு. நாம நிறைய வேலைகள்லாம் நடக்குதா இல்லையா? கொஞ்சம் கூட ஷரியத்துடைய சுன்னத்துடைய எந்த பற்றும் இல்லாமல், கொஞ்சம் கூட நாம இஸ்லாம் மனிதன்கிற எந்த மாண்பு இல்லாம ரோட்ல ஒரு கூட்டம் மோள அடிச்சுக்கிட்டே போகுது, அதுக்கு பின்னால் இங்க ஒரு கூட்டம் பின்னாடியே போகுது. யாரெல்லாம் நம்பாது எல்லாரும் நம்ம முஸ்லீம். ஏன்னா எந்தமே தெரியல, தாய் யாரு, தன்னோட இஸ்லாம் என்ன, நம்முடைய குடும்பம் என்ன, நம்முடைய இஸ்லாமிய கலாச்சாரம் எப்படிப்பட்டது, நம்முடைய மார்க்கம் எவ்வளவு உயர், எதுவுமே தெரியல. அப்ப அது மாதிரி இலக்கு இல்லாமல் எந்த அல்லாஹ்வுடைய தொடர்பு இல்லாமல் யதார்த்தமாக மௌத்தாக்கூடியவர்கள் அல்ல. அது ஒரு பெர்சன்டேஜ் இருக்கும். 99% ஜும்மாவுடைய நாளில் மௌத்தாகக்கூடியவர்களை அது நல்ல மரணமாக கணிக்கலாம். உலமாக்கள் கொடுக்கிறது ஹதீஸ் வச்சு சொல்றான். அதே போல கணித்து குறித்தான் அல்லாஹ்வின் அடியார்களே, ஒருவருடைய ஜனாசா அவர் யார் என்பதை பேசும். ஒருவருடைய ஜனாசாவில் யார் போய் பேச மாட்டாங்க. வாழும்போது போய் பேசுவாங்க, பண்றதெல்லாம் ஹராத்தா இருக்கும். பார்க்கும்போது அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாஜியார், உங்களை மாதிரி இருக்க முடியுமா அப்படிம்பாரு. ஆனா மௌத்துல போய் பேச மாட்டாரு. சனியன் தொலைஞ்சது ஒரு வழியா, இருக்க வரைக்கும் ஒரே தொல்லை ஊர்ல பேசுவாரு. அதே மாதிரி இப்படி யோசிச்சு பாருங்க, நல்லவராக வாழ்ந்தால் வாழும்போது விமர்சிப்பாங்க, அவர் அப்படி பண்ணாரு இப்படி பண்ணாருங்கன்னு. ஆனா மௌத்துல போய் பேச மாட்டாங்க. இருந்தாருங்க மனுஷன், நமக்கு பிடிக்கும்னா நல்லா வாழ்ந்துட்டு போனாருங்க மாஷா அல்லாஹ் அப்படிம்பாங்க. இந்த வார்த்தை யாருக்கு சொல்லப்படுதோ நல்ல மௌத்துடைய அடையாளம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கடந்து ஒரு ஜனாசா கொண்டு செல்லப்படுகிறது. முஸ்லிம்ல வரக்கூடிய ரிவாயத், ஒரு ஜனாசா போகுது, மக்கள் எல்லாம் பேசுறாங்க, நல்ல மனுஷங்க, நல்லா வாழ்ந்துட்டு போனாரு, அவரும் நல்லா ஒழுக்கமா இருந்தாரு, யாருக்கு இது தீங்கு விளைவிக்கல, சமுதாயத்துக்கு நல்லது பண்ணிட்டு போனாருங்க மாஷா அல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை கேட்டவன சொன்னாங்க, வஜபத், கடமையாகி விட்டது. ஒரே வார்த்தை தான். உமர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்துட்டு இருக்காங்க இதெல்லாம். திரும்ப இன்னொரு ஜனாசா போச்சு. அந்த ஜனாசா பார்த்த உடனே எல்லாரும் நல்ல வேலை போய் சேர்ந்தாண்டா, இருக்க வரைக்கும் ஊருக்கும் தொல்லை இவனுக்கும் தொல்லை, உருப்படியான வாழ்க்கை வாழல, மக்களை திட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. நபி சொன்னாங்க, வஜபத், கடமையாகி விட்டது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு வார்த்தை கவனிச்சுட்டாங்க. சொன்னாங்க, ஃபிதா கபி உம்மி, யா ரசூலல்லாஹ், என்னுடைய தாயும் தந்தையும் அர்ப்பணமாகட்டுமாக. ஒரு ஜனாசா போச்சு, மக்கள் அதை பற்றி நல்லது சொன்னாங்க, வஜபத்துன்னு சொன்னீங்க. இன்னொரு ஜனாசா போச்சு, மக்கள் எல்லாம் திட்டுனாங்க, அப்போ வஜபத்துன்னு சொன்னீங்க, என்ன அர்த்தம்? சொன்னார்கள், எந்த ஜனாசாவை மக்கள் எல்லோரும் புகழ்ந்து நல்லவர் என்ற பட்டம் கொடுத்தாரோ அவருக்கு சொர்க்கம் கடமையாகி விட்டது. வஜபத் லஹுல் ஜன்னா. யாரை இகழ்ந்து, யாரை தவறாக விமர்சித்து இவனால் சமூகம் நிம்மதி அடைந்தது என்று யாரை விமர்சித்தார்களோ வஜபத் லஹுன் நார், அவனுக்கு நரகம் கடமையாகி விட்டது. சொல்லிவிட்டு சொன்னார்கள், வ அன்தும் ஷுஹதாஉ ஃபில் அர்த் வ அன்தும் ஷுஹதாஉ ஃபில் அர்த், நீங்கள் தான், சமூகம் தான் அல்லாஹ்விடத்தில் சாட்சியாளர்கள். யார் எப்படி வாழ்ந்தோம் இன்னைக்கு வேணா சொல்லாம போயிடலாம், ஆனால் மக்களின் வாழ்வில் ஒரு நாள் உண்மை வந்தே தீரும். அதனாலதான் பார்க்கிறோம், சமூகத்திற்காக உழைத்த எத்தனையோ உலமாக்கள், எத்தனையோ சமூக தலைவர்கள், எத்தனையோ மகான்கள் வாழும் போது விமர்சிக்கப்பட்டார்கள். ஆனா அவங்க மௌத்த பார்க்கிறோம், அவர்களின் மரணம் இவர்கள் யார் என்ற நற்செய்தியை சொன்னது.
அதனால மௌத்தோட நேரத்துல ஜனாசாக்கு வரக்கூடிய கூட்டம் என்ன சர்டிபிகேட் சான்றிதழ் தராங்களோ அங்க அவர் நர்பாக்கியசாலியா துர்பாக்கியசாலியா என்பது தெரிஞ்சுவிடும். சங்கை கொடுத்தான் அல்லாஹ் என்னடியார்களே. அதனால இந்த கேட்டகரியில இந்த 5 தரத்துல உள்ள மக்களாக இப்படிப்பட்ட மரணத்தை அடையக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். அதற்காக ஆசைப்பட வேண்டும். அப்ப இந்த விஷயங்களை அல்லாஹ்ட்ட சொல்லி துவா செய்யணும். ரப்பே, இது போன்ற நல்ல அடையாளங்களுடைய மரணமாக எங்களுக்கு அளிப்பாயாக என்ற துவாவையும் செய்ய வேண்டும். அதனோடு அல்லாஹ்வுக்கு பிடித்தமான நற்காரியங்களை அதிகமாக செய்ய வேண்டும். வலர்ஹமா நம் அனைவருக்கும் எல்லா விதமான ஷர்றுகள், எல்லா விதமான ஆபத்தான மரணங்களை விட்டும், துர்பாக்கியமான மரணங்களை விட்டு அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. நமக்கும் நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் அல்லாஹ் நர்பாக்கியசாலியான நல்ல மரணத்தை நசீபாக்கி தருவானாக. வாழும் காலமெல்லாம் ஈமானோடு வாழ்ந்து மரணிக்கின்ற பொழுது கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி சொல்லி வண்ணமாக அல்லாஹ் மௌத்தை நசீபாக்குவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.